ஹாய் மகளே. இப்போ என்னென்னா ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சி போயிருந்திருக்காரு. அங்கே பேசியிருக்காரு, நம்ம சிஎம் வந்து அப்பாவை காணோம் அப்படி சொல்லி தேடுறாங்க அப்படி சொல்லிட்டு. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது நினச்சேன், சரி ஏதாவது ஒன்று இப்போனாச்சும் இந்த ஸ்டாலின் கோவம் வருமா, ஏதாவது ஒன்று நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுவாரா சொல்லி பார்த்தா அப்போயும் அந்த மனுஷன் பேசவே இல்லை. என்ன பேசிக்காருன்னா, நீங்கள் அங்கே தேடாதீங்க, மகளிர் உரிமை தொகை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோப்பில் பாருங்கள் என் கையெழுத்து இருக்கும், அங்கே தேடுங்க. நான் முதல்வன் திட்டம் இருக்கும் பாருங்கள், அந்த கோப்பில் பாருங்கள் என் கையெழுத்து இருக்கும், அங்கே தேடுங்க. மக்கள் மனசில் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது தோத்துட்டோம் வச்சுட்டோம். அதுவும் யாராலையும் முடியாத ஒரு விஷயத்தை தான் விஜய் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வந்து அப்பயுமே வந்து ஒரு கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை, பண்ணிட்டாங்க. ஜெயிச்சுட்டு இந்த நக்கல் பேச்சுக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு ரியாக்ட் வரும்னு நினச்சி பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் வரவே இல்லை. இப்படி ஒரு சைலண்ட்டாக பேசிட்டு போயிட்டார். நீ இங்கெல்லாம் தேடி பாருப்பா தம்பி, ஏன்பா தம்பி நீ வேறு அங்கே தேடுறான்ற மாதிரி. அதே மாதிரி உதயநிதியை வந்து சொல்கிறாங்க ரொம்ப பர்சனலாக அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. பர்சனலாக தாங்க அடிப்பாங்க. இப்போது அவருக்கு ஒரு பக்குவம் இருக்குது, எல்லாரும் இப்படி போயிட்டார். உதயநிதிக்கும் எல்லாம் ரத்தம். அதே மாதிரி எல்லாருமே தான் சரி, நானும் சரி தான், பர்சனலாக தான் விஜய் எங்கே உங்கள் அப்பா காணன்னு சொன்னார், எல்லாருமே அவங்க ஃபேமிலியே தான் இருந்தாங்க. நீயே கரெக்டாக இல்லை அப்படின்றப்ப அந்த மாதிரி தான். இப்போ நானும் ஒரு வீடியோ பண்ணேன், அதில் என்ன சொன்னேன், உங்கள் பிள்ளையும் உங்கள் அப்பா 2 பிள்ளைங்களும் உங்கள் அப்பாவை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொன்னேன். உதயநிதி அதுக்கும் மேலே செங்கல்பட்டில் வந்து மனைவி வந்து கணவனை தேடும் கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்னா, இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கோங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு தலைவர், ஒரு திமுக தலைவர், ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி. ஆனால் உதயநிதிக்கு அப்படி கிடையாது. அவர் சொந்த அப்பா. அப்போ எப்படி பேசுவார்? அப்படி தான் பேசுவார். அப்போது இதுக்கும் அவர் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்னு தெரிஞ்சால் நம்ம தான் பார்த்து பேசணும். இவர் வந்து ஜெயிச்சிருவாரா, வந்துடுவாரா, வந்துட்டு நக்கலாக இப்படி பேசுவாரான்னு சொன்னால் எல்லாராலையும் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியும். ஆனால் ஸ்டாலின் வந்து இப்போனாச்சும் அட்லீஸ்ட்டு ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு ஒரு வெளிப்பாடு பண்ணுவார்னு பார்த்தா பண்ணவே இல்லைங்க. இதுவேங்க இப்போ சொல்கிறேன், இப்போ ஸ்டாலினும் எடப்பாடி இருக்கிற இடத்துல ஒரு பேச்சுக்கு ஸ்டாலின் ஜெயலலிதா இருக்குது. விஜயால் அரசியலுக்கு வந்துட முடியுமா? சும்மா ஒரு படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டதுக்கே தூக்கி உட்கார வச்சு, என்ன தம்பி நம்ம டைம் டு லீடாமா இங்கே வாங்கினா உடனே 2 கையும் அப்படி அக்கில் ஒட்டிக்குச்சு. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, விஜய் வீடியோலாம். விஜய் இப்போ ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது பண்ண தெரியாமல் கிடையாது, பண்ணியிருந்துருக்கலாம். ஜனநாயக நாடு, யார் வேணால் வரட்டும், யார் வேணால் போகட்டும். ஆனால் வந்து அந்த விஜய் வாயில் ஜெயலலிதா மேடம், அப்புறம் அந்த சட்டசபையில் கலைஞரை வந்து கருணாநிதின்னு சொல்லிவிட்டு, சாரி கலைஞர், சத்தியமாக சொல்கிறேன், விஜய் எல்லாம் என்ன சின்ன பண்ணாமல் நல்லா விஜய் சொல்கிற மாதிரி தான் நல்லா வாயில் வருது. என்ன ஆக போகிறாருன்னு தெரில. இப்பயே பாதி பேர் விலகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு அணில் கூட்டம் அந்த மரத்தில் உட்காந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற அந்த அணில் கூட்டம் அந்த மரம் நல்லா இருக்குன்னு உட்காருது. அடுத்த எலெக்ஷனில் அந்த அணிலுங்கெல்லாம் அங்கே இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அணில் தாவிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் தாவும். தண்ணி மரமாக நிற்பாப்புல, அன்றைக்கி தெரியும். இப்போயே அந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்த்தீங்களா, பாதி பேருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்ன இந்த ஆள்லாம் இப்படி மறுபடியும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கணும், அதுதான் நான் சொல்கிறது. ஸ்டாலின் தூரமாக இருந்தால் கூட நம்மள்கிட்ட நெருக்கமாக இருக்கார். ஓகே, பார்ப்போம்.